Hello students, welcome to part-time class. Today நாம் பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்டில் first poem The Real Wealth. The Real Wealth இதோட மீனிங் உண்மையான செல்வம் எது அப்படின்றத நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். இந்த போயம் வழியாக பார்க்க போகிறோம். Parent bring us to this soil and will never let us get spoil. இந்த சாயில், இந்த மண்ணுக்கு நம்மளை யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் தான் நம்ம இந்த மண்ணுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், நம்ம ஸ்பாயில் ஆகணும், நம்ம தவறான செய்யணும், நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. தே ஏர்ன் அவர் டெய்லி பிரெட் அண்ட் விஷ் டு see as shoot ahead. நம்மளுடைய தினசரி நம்ம என்னென்ன சாப்பிட்ணும், என்ன ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாமே அதுக்காக ஏர்ன் பண்ணுறது. ஏர்ன்னா சம்பாதிக்கிறது. நம்ம டெய்லி ஃபுட், நம்மளோட சாப்பாட்டுக்காக அவங்களோட தினமும் உழைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க என்ன நினைப்பாங்களோட விஷயம் என்ன, அவங்களோட ஆசை என்ன, நம்ம எப்பயுமே முன்னேறணும், நல்லா இருக்கணும், நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. பிரதர் ஆல்வேஸ் ஃபைட் ஃபார் ஹிஸ் ஷேர் பட் இஃப் சம்ஒன் ஹர்ட் அஸ் ஹீ கான்ட் பியர். என்னென்னா பிரதர், நம்மளோட அண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இப்போ ஏதாச்சும் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உனக்கு ஒரு பிஸ்கெட், அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு ஒரு பிஸ்கெட், உன் அண்ணனுக்கு ஒரு பிஸ்கெட், உன் தம்பிக்கு ஒரு பிஸ்கெட் அப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த அண்ணன் என்ன பண்ணுவான், எனக்கு இன்னும் தா, எனக்கு அவனோட பிஸ்கெட்டில் என்ன பண்ணுவான், ஷேர் கேட்பான், எனக்கு அதுவும் தா, ஒன்று தா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவான். ஆனால் அவன் என்ன தான் சண்டை போட்டாலும் இன்னொருத்தர் உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னா, வேற ஒருத்தர் உன்னை ஹர்ட் பண்ணானா பண்ண மாட்டாங்க, அதை அவன் தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டான். அது எல்லாருமே அப்படி தானேம்மா, நம்ம அக்கா தங்கச்சிக்கிட்ட எவ்வளோ தான் சண்டை போடுவோம், ஆனால் அவங்க இன்னொருத்த ஒன்று அடித்தா அவங்க ஏற்றுப்பாங்களா? அதுக்கு என்ன பண்ணாங்க, என்னோட தங்கச்சியாவா நீ அடித்த, ஏன் அக்காவா நீ அடித்த அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் சண்டைக்கு போவாங்க. சிஸ்டர்ஸ் வேர்ட் யூ நெவர் டேர், ஷீ இஸ் நெக்ஸ்ட் டு பேரண்ட் இன் கேர். நம்ம என்ன பண்ணுவோம், அக்கா சொல்கிறதான் கேட்போமா? நம்ம எப்பயுமே கேட்கவே மாட்டோம், கரெக்டாக? ஆனால் அவள் தான் என்னது, நம்மளோட பேரண்ட், அவரோட செகண்ட் பேரண்ட். நம்ம பேரண்ட்டுக்கு அடுத்ததே நம்மள யார், நம்மளுடைய அக்கா தான். அவள் தான் என்ன பண்ணுவாள், நம்மளை கேரிங்காக பார்த்துப்பா. இப்போ பாருங்களேன், அம்மா இல்லைன்னு வச்சுக்கேன், என் அக்கா தான் சமைச்சு கொடுத்தான், என் அக்கா தான் என்னை பார்த்துக்கிறான், எல்லாருமே சொல்லுவோம்ல. ஸோ என்னது, அவங்க தான் என்னது, நம்மளோட பேரண்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்காங்க. எ குட் ஃப்ரெண்ட் இஸ் வித் யூ இன் ஆல் டீட்ஸ் அண்ட் ஸ்டேஸ் லாஸ்ட் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ். ஒரு நல்ல நண்பன், ஒரு குட் ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா உங்களோட தேவைகளுக்காக கூட இருப்பாங்க. அண்டு லாஸ்ட் ஃபார் இஸ் நீட், அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது கூட என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே அவங்களோட தேவைகளாக இருக்கட்டும், உன்னோட தேவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நண்பன் தான் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே கூடவே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் த ரியல் வெல்த். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், அந்த உறவு தான் என்னது, நம்மளுடைய உண்மையான சொத்து. நம்ம எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் யாராவது பேச முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அவ்வளோ காசு இருந்து கூட பக்கத்தில் பேசுறது யாருமே நம்ம மனசுட்டு யாராவது பேசினா தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம். காசு இருந்துட்டால் மட்டும் ஹாப்பியாக இருந்துட முடியுமா? ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் ஆர் த ரியல் வெல்த். உண்மையான சந்தோஷம், உண்மையான செல்வம் எது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் தான், நம்மளுடைய உறவுகள் தான். நர்ச்சர் தெம் லைக் யுவர் ஹெல்த். அந்த என்ன பண்ணுங்க, அதை நம்ம பாதுகாக்கணும். நம்மளோட ஹெல்த்தை எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, நம்ம இப்போது ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், இல்லை நம்மளால் சாப்பிட்டது ஒத்துக்காது, டாக்டரை பார்ப்போம், எல்லாமே கேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணணுமா, நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவங்கள பத்திரமா சேவ் பண்ணணும். ஒருத்தர் யாராச்சும் பொய் சொல்கிறது, அவங்ககிட்ட போய் திருடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணாமல் நம்மளும் எல்லாருக்குமே நல்லது செய்யணும், அவங்களுக்கும் நல்லதை சொல்லி தரணும். Show care and affection with all your zest. It will take care of the rest. என்னது ஷோ கேர், நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்கக்கிட்ட அஃபெக்ஷன் காட்டுங்க, அவங்கக்கிட்ட கேராக இருங்க, அதுதானது நம்மளை அவங்க கேராக பார்த்துப்பாங்க. நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ புரியுதா? ரியல் வெல்த் என்னது, நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட உண்மையான ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுடைய ரியல் வெல்த். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போயமும் முடிஞ்சிடுச்சு. இதில் கொஷின் ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். fill in the blanks. Parents never let us get spoil. Parents என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. Parent help us to overcome our problems. நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண தான் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. டேஷ் இஸ் நெக்ஸ்ட் டு பேரண்ட் இன் கேர். யார் நம்மளோட பேரண்ட்க்கு நெக்ஸ்ட் யார்? சிஸ்டர். டேஷ் ஆர் த ரியல் வெல்த். உண்மையான செல்வம் எது? ரிலேஷன்ஷிப்ஸ். டேஷ் ஆல்வேஸ் ஸ்டேஸ் டு த லாஸ்ட் இன் அவர் நீட்ஸ். நம்மளோட கடைசி நம்மளோட தேவைகள் நம்மளோட நீட்ஸ்க்கு எல்லாத்துமே லாஸ்ட் இருக்கவங்க யார்? குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங். நான் 4 உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியதாக எடுத்துக்கோங்க. ஹூ brought us to this world. நம்ம இந்த வேர்ல்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்தது யார்? பேரண்ட்ஸ் brought us to this world. which is an important as our health. நம்ம ஹெல்த் மாதிரி இம்பார்ட்டன்ட் பண்ணுறது எதுக்கு? ரிலேஷன்ஷிப். RELATIONSHIP. Relationship are as important as our health. How does a friend support us? நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து நம்மளை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? A good friend is with us in all our deeds and stays lost for all our needs. Why relationship are more important than wealth? Relationship are real wealth, so they are more important than our wealth. நெக்ஸ்ட் பாருங்க, ரைமிங் வேர்ட்ஸ். நான் வந்து ஆன்சராக தான் கொடுத்துருக்கேன். ரைமிங் வேர்ட்ஸ்: ஷேர், பியர், பிரெட், அஹெட், கேர், டேர், டீட்ஸ், நீட்ஸ், ஜெஸ்ட், ரெஸ்ட். நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் வைஸாக எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனும் பார்த்தாச்சு, போயமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிராமர் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.